ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் மொத்த குடும்பம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பூரி சாப்பிட்றதே ஒரு வேலையை வச்சுருக்கீங்க. அப்படி ஆயில் ஐட்டம் அதிகம் சாப்பிடாதீங்க, அதனால தான் கொழுப்பு ஏறி போயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜயா உட்காந்துட்டு என்னடா அது சாப்பிட கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து எல்லாரும் உட்காந்து பூரி சாப்பிட்லான்ட்டு உட்கார டைமில் நம்ம விஜயாவும் ஏஞ்சி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி தான் மீனா இப்படி இருக்கீங்களோ தெரியலன்னு சரி யார் சொல்கிறா, அதோ நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க. நானாக இருந்தானே அவ்வளோதான் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, மன்னிக்கிற மனசு உள்ளவங்க நம்ம மீனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரி பூரி சாப்பிடலான்ற போகிற டைமில் அண்ணாமலை வந்தார். வந்து சாப்பிடுவார்னு பார்த்தா விஜயா இருக்கனால ஏஞ்சி போயிட்டாரு. தேவையாம இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயாவும் சாப்பிடாம போய் உட்காந்துக்கிட்டாங்க புனக்கு போட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் 12 பூரியை முட்டுன்னு மொட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அம்மா கலாய்க்கிறாரு. நம்ம முத்து, நீ என்ன நடந்தாலும் சோறு தான் முக்கியம் நமக்கு, எனக்கும் பச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அப்புறம் தின்னெல்லாம் போதும்டா வாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ரோஹிணி எவ்வளோ சிங்கப்பட்டாலும் இவன் திறந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி கிட்ட போயிட்டு மீனா கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க, அதாவது நானும் என் வீட்டில் சொல்லலை, அத்தைக்காக இதை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ கூடவாமா நீ புரிஞ்சுக்கல நம்ம மீனாவோட மனசை, இவன் நல்லது பண்ணுறாளா கெட்டது பண்ணுறாளா, அந்த பணக்கார பைத்தியம் என்ன சொல்லிட்டு போகுது பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்க பணக்கார பைத்தியம், நீங்கள் என்ன பைத்தியம், பணத்தாசை பிடிச்ச பைத்தியமா, சரி விடுங்க, பைத்தியமும் சேர்ந்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி வந்துட்டு திருண்ண பொருளை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்து உங்கள் கடையில் உள்ள திருட்டு பொருளை நான் தாங்க விலைக்கு வாங்கினேன், எனக்கு வாங்கின ரேட்டுக்கே பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கடையை எங்கடா கொண்டு போகிறீங்க, நஷ்டத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுராப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மீனா எப்படியாவது பேச வச்சிடலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.